சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். அமுதாங்கம்மா? ஆமாங்க சார். வணக்கம்ண்ணா, நான் இங்க தருமபுரியில இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்க சார். ஒரு 15 நாள் ராஜபுரத்துல ரிலேஷன் பேசியிருந்தாங்க கிட்ட சரிங்க சார். பேபிக்கு. அதுக்குள்ள எங்க வீட்டுல ஒரு கண்டனன்ஸ் ஆயிடுச்சுங்க. அதனால வர முடியாம போன் போட்டு சொல்லிருக்கலாங்க சார். நேத்து தாங்க சார் அது கொடுத்து விட்டாங்க சார். நீங்க ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணி இப்படி ஆயிடுச்சுங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் போயிடுச்சுங்க சார். சரிம்மா, திடீர்னு ரிலேஷன் இதாயிட்டனால நாங்க டக்குன்னு இது பண்ண முடியாம போயிட்டோம். இப்பதான் முடிஞ்சதுங்கம்மா. சரிங்க சார். இப்ப உங்களுக்கு எது வேணுங்க சார்? பொண்ணு பையன் ரெண்டுல எது இருந்தாலும் சரிங்க. எது இருந்தாலும் ஓகேன்ட்டாங்க. சார் நீங்க எப்ப வரீங்க சார் என்னை பார்க்க? இல்ல, நீங்க எவ்வளவு அமௌண்ட் ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு? இல்ல, நீங்க அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ண வேண்டாங்க சார். ஒரு அட்வான்ஸ் மாதிரி உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணி வைங்க. இல்ல நீங்க இல்ல சார், எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. நான் ராசிபுரம் தான் நேட்டிவ். சரி சரி. வீட்டுக்கு வாங்க, முதல்ல இன்ட்ரோடியூஸ் ஆயிடலாம். ஆயிட்டா இப்ப நேத்து தான் கொண்டு போயிங்க சார். இப்பதான் இன்னும் பத்திரம் எழுதிட்டு இருக்காங்க திருச்சியில. அமௌண்ட் எவ்வளவுன்ட்டு எழுதி ஒரு கையெழுத்து கேட்டு பெண் குழந்தை சார் 270 எடுத்துக்கிட்டாங்க. 270 பெண் குழந்தைன்னா அவ்வளவுதான் சார் தருவாங்க. பையன் அன்னைக்கே நீங்க சொன்ன கேள்விப்பட்டீங்களா சார்? அது வந்து கருப்பா இருக்கனாலங்க சார். கலரால இருந்தா 4.25 இந்த மாதிரி சார். நம்ம அது வரட்டுங்க சார், என் சைடு வரட்டும். நான் இப்ப என்னன்னா, நீங்க வெயிட் பண்ணுவீங்க ஒரு 10 நாள் 15 நாள்னா என்னை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க. நான் திடீர்னு கூப்பிடுவேன், நீங்க எப்பனாலும் கிளம்பி வாங்க, வீட்டுலதான் இருக்கேன். ஆச்சுங்களா? எது வந்தாலும் உங்களை கூப்பிட்டு தரேன். மீதி அமௌண்ட் கழிச்சது போக கொடுப்பீங்க. உங்களுக்கு வந்து குழந்தை ஆரோக்கியமா இருந்தா போதுமா இல்ல அழகாதான் வேணுங்களா? இல்ல, கொஞ்சம் அழகாவும் நல்லாவும் இருந்தா பத்தி பிரச்சனை இல்ல. இல்ல அதான் நீங்க அழகா சூப்பரா எதிர்பார்க்கற மாதிரி குண்டு குண்டுன்னு கொழுன்னு நான் எடுத்து தரேன். ரெடி பண்றதுதான். இல்லைங்க சார், நீங்க வந்து ஃபீமேல் பேபின்னா ஃபீமேல் பேபியே எடுத்துக்கிட்டீங்களா, அதுக்கு தகுந்த ரேட் வரும். ஒரு 15 முன்ன பின் ஆனாலும் சார் நான் வீட்டுல வாங்கி வச்சுக்கிறேன். நீங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்க. அப்புறம் நான் எடுக்க போறப்ப பாதி காசு அமிச்சிங்களா கூட நான் வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் நீங்க முடிச்சிட்டு எங்க வீட்டுக்கு வந்தீங்களா, வீட்டை பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். புரியுதுங்களா? நீங்க அன்னைக்கே வரதாக அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள நாங்க வெளியே வாங்க, எனக்கு இன்னைக்கே கிடைச்சாலும் வாய்ப்புகள்லாம் இருக்கு. சரி சரி. இல்ல, ஒரு சின்ன வச்சிருந்தேன் சார், 3 நாளா வச்சிருந்தேன். அதுதான் தப்பு பண்ணிட்டோம். 3:30 சொல்லியிருந்தீங்களா? நான் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டாவது டைம் வாங்கியிருந்தோம்னா கரெக்டா இருந்திருக்கும். நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்களா 3 மணிக்கு? அது வந்து சிம்பிளா உங்களுக்கு காசோட முடிஞ்சிருக்கும். அடுத்ததுல கலர்ஃபுல்லா வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ரேட் தான் கேட்பாங்க சார். அவங்க கலரா இருந்தா அது, இது கருப்பா இருந்தா 2-3 பேர் கேட்பாங்க, கருப்பா இருக்குன்னு எடுக்காத விட்டுருவாங்க. அதனால நான் உங்கள்ட்ட அந்த மாதிரி சொன்னேன். நீங்க வந்து ஒரு போன் பண்ணி, உங்க நம்பர் இருந்தாலும் நான் பேசிப்பேன். ஒரு போன் பண்ணி, அம்மா நான் அட்வான்ஸ் உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நேர்ல வர முடியல நான் வந்து பாக்க. அந்த அம்மாக்கெல்லாம் எங்க வீடெல்லாம் தெரியுங்க. எங்க வீட்டுக்காரர் 25 வருஷமா அந்த அம்மாக்கு தெரியுங்க. ரொம்ப பழக்கம். நாங்களும் ட்ரஸ்டுக்கு இந்த மாதிரி பாப்பா எடுத்து கொடுத்தேன்னா நான் முதல்ல போய் குழந்தைங்களுக்கு அனாதை விடுதிக்கு இந்த மாதிரி தான், நீங்க என்ன காசு கொடுத்தாலும் அதுல ஒரு 1000-2000 மட்டும் போய் கொடுத்துருவேன். இல்லையா சிவன் கோயிலுக்கு போய் அன்னதானத்துக்கு கொடுத்துருவேன். இது வந்து ரொட்டீனா நான் செய்வேன். நான் வேலையில இருந்து ரிட்டையர்மெண்ட் நானே வாங்கிட்டேன். இன்னும் 10 வருஷம் இருக்குங்க. எங்க வீட்டுக்கார் பேங்க்ல இருக்கனால நான் வாங்கிட்டேன். இந்த மாதிரி பாவம் ரொம்ப கஷ்டப்படுறேன், எடுத்து தரேன். நான் ஒரு 30 வருஷமா செய்யறேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆண்டவ புண்ணியத்துல எனக்கு வந்தது கிடையாதுங்க. அதனால நான் அப்பா அம்மா பார்த்துதான் எடுப்பேன். நான் ஒரு சிக்னேச்சர் வாங்கிக்குவேன், கைக்கு வாங்கிட்டு தான் நான் வாங்கி தருவேனே. அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிக்குவேன். வெளியில எல்லாம் கோர்ட் மூலியமா எல்லாம் போனோமா அது இப்போதைக்கு நம்ம எடுக்க முடியாதுங்க. அதனால இப்படி வாங்கிக்குவேன். ஆனா போற இடத்துல எந்த பக்கத்துல பிரச்சனை இருக்காதுங்களா? உங்க வீட்டு சைடு பக்கத்துல எல்லாம் இல்லைங்க, உங்க வீட்டுல பக்கத்துல எல்லாம் பிரச்சனை இருக்காதுங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல, பக்கத்துல இருக்கிறீங்க திடீர்னு கலந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. இல்ல, சொந்த வீடு அங்க இருக்கு, வாடகை வீடு தனியா இருக்காங்க, டைம் சரியில்லைன்னு. அதனால மறுபடியும் அங்க போய்க்கோங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சொந்த வீட்டுக்கு போயிருவீங்க அவங்க குழந்தைன்ற மாதிரி. போகலன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருங்க. ஏன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாமே இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர் தான் போலீஸ்க்கு போட்டு கொடுத்துறாங்க. அதனாலதான் கேக்குறேங்க. நீங்க கிளம்பி நீங்க உடனே வாங்க, சாயந்தரத்துக்குள்ள வாங்க, என்னை பாத்துக்கோங்க, இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கலாம். நாளைக்கு கூட வாங்க, ஒண்ணு பிரச்சனை இல்ல. நான் இப்ப ஒரு பேச்சு திடீர்னு நீங்க இப்ப போன் வைக்கிறீங்க, என்னை கூப்பிடுறாங்கன்னு வைங்க, நான் எடுக்கலாமா? போட்டோ வாட்ஸ்அப் போட்டோ எதுன்னு அனுப்பிச்சு விடுங்க, பேபி போட்டோ அனுப்பிச்சு விடுறேன்.
அனுப்பிச்சுட்டு நீங்க ஓகேனா எனக்கு அமௌண்ட் வேணும் முக்கியமா எடுத்து. நீங்க உடனே தர்மபுரியில இருந்து வர முடியுமா? இல்ல உடனே முடியாது. இல்லம்மா நானு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க, நாளைக்கு நானு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அமௌண்ட் போட்டு விட்டுறேன். இல்லங்க எனக்கு அப்படியே அமௌண்ட் எல்லாம் போடலாம் வேண்டாங்க, எனக்கு அட்வான்ஸ் மட்டும் போடுங்க போதும். சரி ஓகே. இல்ல எவ்வளவுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு மீதி அமௌண்ட் கொஞ்சம் அரேஞ்ச் பண்றது ஈஸியா இருக்கும். போட்டு விடுங்க போதும், எச்செல்லாம் வேண்டாங்க. அட்வான்ஸுங்களா? ஆமாங்க. சரி நம்ம எவ்வளவு தேவைப்படும் மீதி? அதாங்க எனக்கு இப்ப நீங்க போன வைக்கிறீங்கன்னு வைங்களேன், வச்ச உடனே ஃபீமேல் பேபி இருக்குதுன்னு போன் பண்ணா அதுக்கு தகுந்த ரேட்டு, கலரு, வெயிட் இதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல ஓரளவு எவ்வளவு தெரிஞ்சிச்சுன்னா நாங்க ரெடி பண்றதுக்கு தான். அதான் ஃபீமேல் பேபினா ஒரு 270 இருந்து பண்ணுங்க ஆச்சுங்களா. 270 நல்லா அழகா 3 கிலோல இருந்தா 3 ரூபாய் வரைக்கும் சொல்லுவாங்க. நல்லா கிளீனா நல்லா கேட்டுக்குங்க. ஏன்னா நான் சொல்றதுதான் நாளைக்கு ஏமா நீங்க இப்படி சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாதுங்க. இல்ல இல்ல இல்ல. அதனால அதாங்க உண்மை. நல்லா 3 கிலோல இருந்தா அந்த ரேட் தான் சொல்லுவாங்க. அது கம்மி தரவே மாட்டாங்க. நம்ம போன் வச்சோம்னா வேற இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்ட்டுருவாங்க. பேரம் பேசணுமா, அதுதான் உண்மைங்க. அதே மாதிரி நார்மலா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ரேட்டு 270 வாங்குவாங்க. நீங்க ஒரு 2.5க்கு மேல கொஞ்சம் ரெடி பண்ணி நீங்க வச்சுக்குங்க. உங்களுக்கு எது வாய்க்குதோ. பையனா தாங்க அதை நான் சொல்றேன். பிளாக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு 3.5ல இருந்து 3.70 முடிச்சு தரேன். புரியுதுங்களா? ஆமா பிளாக்கா இருந்தா நல்லா அழகா அமுல் பேபி மாதிரி இருந்ததுன்னா 4, 4.25 அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. அது எது வருதோ அப்படி பாத்துக்கலாம். நீங்க ஒரு அப்ராச்மெண்டா முடிச்சுக்கு வைங்க உங்க கையில. எம்மு கிடைச்சாலும் சரி, நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. நீங்க ஒரு பார்ட் அமௌண்ட் கொடுத்தீங்களா, வீட்டுல எடுத்து வச்சுக்கிறேன். நீங்க அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு கூட தம்பி வாங்கிட்டு போங்க. பாப்பா வரண்டா பாப்பா வாங்கிட்டு போங்க. எங்க வீடு தனியா காட்டுல செப்பரேட்டா இருக்கு, எங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இப்ப நான் எங்க எப்படி வரணும்? காசிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல கூப்பிடுங்க, நானே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். காசிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துங்களா? ஆமாங்க. நீங்க அந்த ட்ரெஸ்ல சொன்னீங்க தானே மேடம், அந்த ஆமா 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 பேசுனது ஒரு 15 நாள் இருக்கும். அதான் அந்த அவங்க அம்மா பேரு என்னங்க? நம்ம ரிலேஷன் மூலமா பேசுனது, நாங்க டைரக்டா பேசல. ராசிபுரத்துல ஒருத்தர் மூலமா பேசணும். அவங்க கொடுத்துருந்தாங்க. சரி இப்ப நாங்க வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு உங்களுக்கு கூப்பிட்டோங்களா? சரிங்க. நீங்க தானே அதை நான் யாருன்னு தெரியாதது பேசிக்கலான்னு கேக்குறேன். இல்ல இல்ல நான் சரி தர்மபுரி தானுங்களா நீங்க? ஆமா ஆமா தர்மபுரியா தான். அதாங்க அவங்க எங்க மாமாக்கு பாக்குறேன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அதான் கொஞ்சம் ரேட் மட்டும் கொஞ்சம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது குறைங்க. இல்லைங்க அதுதாங்க வருட்டுங்க. உங்களுக்கு யாரு அமையுது, உங்களுக்கு அது பிடிக்கணும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு நான் பேசி தரேங்க உங்களுக்கு. சரி ஓகே. உங்க பக்கமும் பேசுவேன், அவங்க பக்கமும் பேசுவேன். இப்ப உடனே பணத்தோட வராங்க, கொஞ்சம் குறைச்சு முடிங்க. நீங்க 2 நாள் வச்சிருந்தா செலவாகும் இல்ல அப்படின்னு நான் பேசுவேங்க அவங்கள்ட்ட. அதே மாதிரி நீங்க எவ்வளவு கொடுத்தாலுமே அவங்கள்ட்ட நான் பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொடுத்துருவேன். புரியுதுங்களா? ஏன்னா நான் அதுல ஏமாத்தி திங்கவே முடியாது. எனக்கு அவங்க ஒரு 10 ரூபாய் தந்தாங்களா, நீங்க ஒரு 10 ரூபாய் மனமுகுந்த அம்மா நீங்க எங்களை வாழ வச்சீங்கன்னு குடுக்கறது மட்டும்தான் காசு. நான் இதுல எடுக்கவே முடியாதுங்க. அதுல முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த அம்மா பார்த்து எடுக்க. ஏன்னா நீங்க பத்திரத்துல கையெழுத்து கேட்டா நான் அவங்கள்ட்ட வாங்கிதான் கொடுத்தாங்க பேரண்ட்ஸ்ட. புரியுதுங்களா? அதனால இதுதான் உண்மை. அதனால குறைச்சு பேசிட்டலாம். அதே மாதிரி இப்பயும் சொல்றீங்க அவங்க பேர்ல சர்டிபிகேட் பண்றதுன்னா அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதுக்கு தனியா நீங்க 70,000 கொடுத்தா முனிசிபாலிட்டில ஒரிஜினலா அப்பவே நெட்ல உங்க 2 பேருக்கு அவங்க யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பிறந்த மாதிரி 25 நாள் 30 நாளுக்குள்ள நான் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கு இதுக்கு ராசிபுரத்துல வேற ஒரு ராசிபுரத்துல பண்ணி கொடுத்துருவேன். இங்க நீங்க பிரசவம் ஆன மாதிரி அவங்க 2 பேருக்கும் இப்ப எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க 2 பேருக்கு ஆபரேஷன் ஆன மாதிரியோ எங்க வீட்டுல சிஸ்டரா இருந்து தங்கி டெலிவரி பார்த்துட்டு போன மாதிரியும் நாங்க சர்டிபிகேட் பண்ணி கொடுத்துருவோம். அதான் அதுக்கு 70 ரூபாய் இல்லாத பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் முனிசிபாலிட்டி ஆளுங்க அதெல்லாம் ஃப்ராட் பண்ணி தான் பண்றாங்க. ஏன்னா இப்ப நெட் இல்லைங்களா, ஆன்லைன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா இத அதெல்லாம் கம்பேர் பண்ண கூடாதுங்க. இது பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அவங்க பர்த் சர்டிபிகேட் உங்களுக்கு செல்லாது. புரியுதுங்களா? உங்களுக்கு பிறந்த மாதிரி பண்ணணும்னா இவ்வளவு ஆகும். இது எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கிங்க. புரியுதுங்களா? நான் எல்லாமே ஒட்டுக்கா பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா பர்த் சர்டிபிகேட்டுக்கு மட்டும் 1 மாசம் டைம் தரணும். 1 மாசம். ஆமாங்க. ஏன்னா அது பண்ண முடியாதுங்க. அவங்க ஆள் இல்லாதக்குள்ளதான் நெட்ல போடுவாங்க. இப்ப நான் அன்னைக்கு ஒண்ணு ஊட்டிக்கு எடுத்து கொடுத்துங்க இங்க டெஸ்ட்ல இருந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னு. 25 நாள் ஆச்சு. புதன்கிழமை வர சொல்லிருக்காங்க வாங்கறதுக்கு. 25 நாள் முடிஞ்சு எலெக்ஷன்னால இன்னைக்கு 1 மாசம் ஆக போகுதுங்க. அதனால முன்ன பின்ன ஆகும். அவங்க எல்லாம் மணிய வாங்கிட்டு ஆள் இல்லாதக்குள்ளதான் போட்டு தருவாங்க. போட்டோன்னா உடனே நீங்க நெட்ல பாத்துக்கலாம். ஃபாரின் கூட குழந்தைக்கு கொண்டு போலாம். ஒரிஜினல் சர்டிபிகேட். ஆமா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க.
சரிங்க, நீங்க பாத்துக்கலாங்க. நீங்க என்னன்னு கூப்பிடுங்க. நான் பேசிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். இது உங்க நம்பருங்களா சார்? என் நேம் சதீஷ்குமார். சரிங்க சார். உங்களுக்கு தான் இப்ப குழந்தைங்களா சார்? ஆமா 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 ஆமா. உங்க மிஸ்ஸஸ்க்கு எவ்வளவு நாள் ஆச்சுங்க சார் பேபி இல்லாத? இப்போ ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சுங்க. 7 வருஷம். இங்கெல்லாம் நான் மெட்ராஸ்க்குலாம் 10 வருஷம் 30 வருஷம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோங்க சார். எடுத்து கொடுத்தோடனே உங்களுக்கு கன்சீவா ஆயிருக்காங்க நிறைய பேருங்க. சரிங்க சார். ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களா சார்? ட்ரீட்மெண்ட் பார்த்தது அது ஒன்னும் சரியா கேக்கலீங்களா சார்? 2 பேரும் முடிவு பண்ணிட்டீங்களா சார்? அடாப்ட் எடுத்துக்கலாம். இல்ல முடிவு பண்ணி தான் இருக்கோம். சரிங்க சார். சரி, நான் பேசிட்டு உங்களுக்கு நான் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வரட்டுங்களா? நீங்க அப்படியே வாட்ஸ்அப் நம்பர் இருந்தா ஒன்னு அனுப்புறீங்களா? நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன். இப்ப அனுப்புங்க. ஹாய் கொடுங்க. நான் வந்து வந்ததுன்னா உங்களுக்கு சொல்றேன். நீங்க பிடிச்சிருந்தா ஓகே பண்ணி கொடுங்க. சரி, ஓகே. பண்ணிக்கலாம் சார்.